வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்ச் ஹோம் பேக்ஸ். ரசமலாய் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் வந்து 1.25 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது ஒரு க்ளீனான பாத்திரத்தில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து பாயில் ஆன பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றும் போதே பால் திரிய ஆரம்பிச்சிடும். 1.25 லிட்டர் பாலுக்கு நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் இந்த பாயில் பண்ண மில்கில் வந்து நம்ம போர் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்ற ஊற்ற பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும். எனக்கு இதில் ஒரு லெமன் பத்தலை. ஸோ ஒரு 1/4 லெமன் லைட்டாக அதில் எடுத்து நான் திருப்பி ஆட் பண்ணேன். இந்த வாட்டர் வந்து தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி கலர்லேயும், இந்த கேர்டில்ஸ் வந்து தனியாகவும் இப்படி பிரிஞ்சு இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கண்டிஷன். தெரியுதா? அந்த தண்ணி வந்து க்ளீனாக இருக்கணும். ஒயிட்டாக பால் மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியே இருக்கணும். கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு இதில் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் கிடச்சிது. ஸோ இது வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி இப்படியே இதை வந்து பீஸ் போட்டு யூஸ் பண்ணோம்னா இதுதான் பன்னீர். ஸோ இதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கையிலேயே ஃபுல்லாக பிணையணுனாலும் பிணையலாம். ஆனால் நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு வாட்டி ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதை வந்து நான் இதை வந்து ஒரு 10 கிராம் கணக்குக்கு எடுத்து அதை குட்டி குட்டியாக பால்ஸ் ஆக்கி அதை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். தனியாக இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 200 கிராம் சுகர், அதுக்கு வந்துட்டு 300 ml தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண வச்சுருங்க தனியாக ஒரு பக்கம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் நல்லா நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த தண்ணியில் ஒன்று ஒன்றா பார்த்து ஜென்டலாக ஆட் பண்ணுங்கள். நம்ம போடும்போது உடஞ்சிராமல் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அது வந்து உடஞ்சிரும் வச்சிரும் இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்காது. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க. இது வந்து இந்த ஜீனி தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரப்டி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த சுகர் சிரப்போடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுதான் ரசகுல்லா. இப்போ ரப்டியில் போட்டு நம்ம சாப்பிடும்போது அது ரசமலாய். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரசகுல்லாக்கும் ரசமலாய்க்கும். ரப்டிக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை இன்னொரு பவுலில், சுத்தமான ஒரு பவுலில் மறுபடியும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். சேம் டைம் இந்த பக்கம் இதுவும் பாயில் ஆகிட்டு இருக்குது. நல்லா சுற்றி ஏடு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க. இது கூட நான் வந்து பாதாம் எசன்ஸ் இல்லைனா பாதாம் மிக்ஸ், இந்த டைமில் என்ன இருக்குதோ உங்கள்கிட்ட அது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா எல்லோ ஃபுட் கலரும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் இல்லை, நம்ம வீட்டில் எதுவும் இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நார்மலான இந்த பாதாம் மிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்தாலே போதும். அதில் இருக்கிற கலரே போதுமானது தான். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் வீட்டில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு 80 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, சுகர் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. சைடில் இருக்கிற அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு விடுங்க. இப்போ நான் கேக்குக்காக இதை செய்கிறேன். ரசமலாய் கேக்குக்காக நான் இதை செய்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப திக்காக விடலை அதை. ஏன்னா நான் கேக்கில் ஊற்றும் போது அந்த பால் அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லையா. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாலை வந்து நல்லா திக்காக்கிக்கோங்க. அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் வெந்த அந்த ரசகுல்லாவை வந்து நம்ம எடுத்து தனியாக வந்து ஒரு நார்மல் வாட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். சூடோடு இருக்கும். நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்றா ஒரு பீஸாகவே எடுத்து போடுங்க. அப்படியே எடுத்து இதில் ஊற்றுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு பீஸாகவே எடுத்து இதில் போடுங்க. வீட்டில் செய்து பாருங்கள். அது ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே. நீங்கள் இதை வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்குது இல்லையா, அந்த பால் கூட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் நிறைய போட போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து கேக்கில் வேறு போடணும் அப்படின்றதுனால
இது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். கேக்கில் போடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து வீட்டுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு ஹாஃப் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாமே சுகர் எல்லாமே வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ், தண்ணி வந்து 150 ml, இதில் அப்படியே ஒரு பாதி ஹாஃப் தி அமௌண்ட் எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ அந்த நார்மல் வாட்டரில் இருந்து அந்த ரசகுல்லாயை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போனா இது வந்து தண்ணி இருந்ததுன்னா ரப்டியை வந்து இது திருப்பி உரியாதுல்ல. அதனால் இதில் இருக்கிற அந்த சுகர் சிரப், ஏன்னா சுகரில் வேக வச்சுருக்கோம்ல, இது உள்ளே வந்து சுகர் சிரப் இருக்கும். இந்த சுகரை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துடணும். நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரப்டியில் சேர்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் இருக்கிற அந்த சுகர் சிரப் எல்லாம் வெளியில் ட்ரைன் ஆனால் தான் நம்ம அந்த பாலை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரியலான டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா இது வந்து ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அதை வந்து பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எல்லாத்தையுமே அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து இந்த பாலில் இதை ஃபுல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரசமலாய் ரெடி. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரசமலாய். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹாட்டாக சர்வ் பண்ணுறதோட கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு நல்லா கூலாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரசமலாய் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye. In this crazy life we live, we all need someone to hold, a friend to light the way when the world starts to unfold. Through all the ups